இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெண்ணிலா இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்திருந்தா. அப்படியா? எப்ப வந்த அண்ணாமலை? என்ன சொன்னா? நம்ம வருண பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு ஓகேன்னு தானே சொன்னா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணாமலை. எனக்கு தெரியும் அவ இல்லக்கா, வெண்ணிலாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. இந்த குடும்பத்துக்கு மருமகளை வர பாக்கியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டா. என்ன சொல்ற அண்ணாமலை? நம்ம வெண்ணிலாவா அப்படி சொன்னது? ஆமாக்கா, அதை என்கிட்ட சொல்ல பயந்து நம்ம வருண் கிட்ட சொன்னா. நீ வருண், இதான் சான்ஸ். இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி சாராவை பத்தி சொல்லிடு. அம்மா, வெண்ணிலா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நம்ம எல்லாரும் நினைக்கலாம். எனக்கும் வைஃபா வந்தா என் லைஃப் நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கலாம். ஆனா வாழ போறது அவங்க. அவங்களுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது நாம என்னமா பண்றது? எனக்கு நம்ம வருண் சொல்றதுதான் சரின்னு படுது அண்ணாமலை. நாம வீடு வசதி அந்தஸ்துன்னு எதையுமே எதிர்பார்க்கணும். நல்ல மருமக கிடைச்சா போதும்னு நினைச்சோம். அதனாலதான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச வெண்ணிலாவை பொண்ணு கேட்டோம். ஆனா எப்போ அந்த பொண்ணுக்கே விருப்பம் இல்லையோ மேற்கொண்டு அவளை கட்டாயப்படுத்துறது சரியில்லை அண்ணாமலை. நான் ஏன் வெண்ணிலாவை சூஸ் பண்ணேன்னு தெரியுமா? வெண்ணிலாவோட விட்டு கொடுக்கற அந்த குணம், அவ அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு இது வரைக்கும் நமக்கு பண்ண எல்லா உதவியும் அவ அக்கா தான் பண்ணான்னு சொன்னான். நாம வெண்ணிலாவை தான் பொண்ணு கேட்டு வந்தோன்னு சொன்ன அப்புறமும் எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் வசதியான வாழ்க்கை அமையுதுன்னு உடனே சம்மதம் சொல்லிருப்பாங்க. ஆனா வெண்ணிலா இப்பவும் அந்த வாழ்க்கை அவ அக்காவுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறா. என்ன சொல்ற அண்ணாமலை? ஆமாக்கா, அவ கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு மட்டும் சொல்லல. உங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமக என் அக்காதான்னு சொன்னா. கவலைப்படாத கண்ணா, கடையில நீ அவளை பிடிக்கும்னு சொன்னத நான் கேட்டேன். எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, வெண்ணிலாவ உனக்கு பிடிக்குமோ இல்லையோன்னு. எப்போ நீ அவளை பிடிக்கும்னு சொன்னியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜென்மத்துல வெண்ணிலா தான் உன் மனைவின்னு. தைரியமா இரு, உன் ஆசைய கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். ஐயோ, நாம ஒண்ணு நினைச்சு பண்ணா அம்மா வேற ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்களே. கடவுளே, என்ன ஆனாலும் இந்த கல்யாண பேச்சு எனக்கு சாதகமா நடக்கணும்.